வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடமிளகா மசாலா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அதை விட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்ட வரும் பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும். அது வரைக்கும் அதை வதக்கிடலாம். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் 2 கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பும் அதில் போட்டுக்கலாம். மறுபடியும் மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கிடலாம். கேப்சிகம் ரொம்ப காரம் இருக்காது. உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்க்காமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆன பிறகு மறுபடியும் அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம். அதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிடலாம். மல்லி கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ குடமிளகா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும்.